அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். தற்பொழுது மிக பரவலாக ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. என்ன தெரியுங்களா? எல்லா வடக்கணுங்களும் சேர்ந்து நம்ம காவல்துறை மேலே கல்லை எடுத்து எரிஞ்சு பெரிய ரகளை பண்ணியிருக்கானுங்க. உண்மையிலேயே நம்ம காவல்துறை அந்த இடத்துல பயந்து நடுங்கி என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அந்தளவுக்கு தவிச்சு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் இந்த காவல்துறை ஒரிஜினலான காட்டானுங்களை பார்க்குது. ஆனால் தமிழர்கள் அதை விட பெரிய காட்டானுங்க அப்படின்றது இந்த போலீஸ்க்கு தெரியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்றது தெரியலை. ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரில. இப்படிப்பட்ட பயந்து நடுங்கிய ஒரு காவல்துறை இன்னொரு இடத்துல போய் வீரத்தை காமிச்சிருக்கிறாங்க. யாருன்னா எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜனாதிபதி சரிங்களா, அவங்க வரப்போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள்ட்ட போய் நம்ம காவல்துறை வீரத்தை காட்டியிருக்காங்க. அடித்து இழுத்துட்டு போயிருக்கீங்க. அவங்களெல்லாம் ஒரு நாள் அவங்க வர்றாங்க, அங்கிட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னால் போயிருக்க போகிறாங்க. இதை அப்புறப்படுத்தியிருக்கலாம். எதுக்கு அடிச்செல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க? பிச்சைக்காரன்ட்ட போய் அவங்க வீரத்தெல்லாம் காட்டுவீங்க. எங்களுக்கு உண்மையிலேயே வெக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டு காவல்துறை இப்படி நடந்துக்குது அப்படின்றத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் மக்கள் காசில் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வேலை பாருங்களேன் ப்ளீஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நாடு நல்லாயிருக்கும். இந்த நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னாலும் இந்த நாட்டோட காவல்துறை தான் சரியாக இருக்கணும். ஏன்னா அதுதான் அந்த நாட்டை காப்பாற்றுறதே. கொஞ்சம் சரியாக நடந்துக்குங்க. சின்ன சின்ன விஷயத்தில் போய் தலையிட்டு பெரிய விஷயத்த ரொம்ப அலட்சியமாக இருக்கீங்க. இந்த வடக்கர்கள்லாம் உள்ளே வரும்பொழுதே அனுமதி சீட்டு வாங்கிட்டு தான் உள்ளே வரணும், எதுக்காக உள்ளே வர்றீங்கன்ற காரணத்தை சொல்லிட்டு தான் உள்ளே வரணுன்ற மாதிரியான எவ்வளவோ சட்டங்கள் எல்லா மாநிலங்களையும் அமலில் தான் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இப்படி திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி எல்லாத்தையும் நுழைய விட்றீங்கன்னு எனக்கு தெரியலை. தமிழர்களை கொஞ்சம் சிந்திங்க. அப்போ தான் உங்களுக்கான வாழ்வு பிறக்கும். ஏனென்றால் நான் தமிழர்.